Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெரம்பூர் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் வெற்றியை எதிர்த்து திமுக பிரமுகர் ஆர்டி சேகர் வழக்கு தொடர்பான தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். 2 வாரத்திற்குள் முதலமைச்சர் விஜய் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, வழக்கின் பின்னணி மற்றும் தற்போதைய நிலை குறித்த முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் தொகுதியில போட்டியிட்ட தாவேகா தலைவரும் முதல்வருமான விஜய் 1,20,365 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் 66,650 வாக்குகள் பெற்றிருந்தார். இந்நிலையில முதல்வர் விஜய் 53,715 வாக்கு வித்தியாசத்துல அவர் பெரம்பூர் தொகுதியில எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரம்பூர் தொகுதியில தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் மற்றும் தொகுதி வாக்காளர்கள் தினேஷ் லட்சுமி நாராயணன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்துல தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் தாக்கல் செய்திருந்த அந்த தேர்தல் வழக்குல வேட்பு மனுவில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அந்த தேர்தல் வேட்பு மனுவில முதல்வர் விஜய் தெரிவித்திருப்பதாகவும், சொத்து விவரங்கள் மற்றும் வழக்கு விவரங்கள் முறையாக தெரிவிக்காமல் மறைத்திருப்பதாகவும், எனவே அவருடைய வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், தேர்தல் அதிகாரி ஆகியோருக்கு இதுவரை இந்த வழக்குல நோட்டீஸ் சென்றடையவில்லை என்று ஆர்டி சேகர் அவருடைய தரப்புல நீதிமன்றத்துல வாதம் வைக்கப்பட்டது. இதையடுத்து முதல்வர் விஜய் மற்றும் தேர்தல் ஆணையம் ஆகியோருக்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.